புதுவை அண்ணா சாலையில் அரசு பணியாளர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் பூக்கடை ரமேஷ், டாக்டர் துரைசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு தங்களது முழுமையான ஆதரவை தெரிவித்தனர். போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் புதுவை அரசின் கவனத்திற்கு பணியாளர்களின் கோரிக்கைகளை கொண்டு செல்லும் வகையில் கோஷங்களை எழுப்பி அரசு உடனடியாக பணியாளர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து உரிய தீர்வை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அரசு பொது மருத்துவமனையின் உண்மை நிலையை அறிய அதிகாரிகள் தலைமையில் ஒரு உண்மை கண்டறியும் குழுவை அமைக்க வேண்டும். காரைக்கால் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இயங்குகிற ஆரம்ப சுகாதார நிலையங்களை மேம்படுத்தி ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்த வேண்டும். சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் காரைக்கால் அரசு மருத்துவமனைக்கு வராத பட்சத்தில் அவர்கள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களை பணியமர்த்த வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் அரசு மருத்துவமனையில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் பணி செய்யும் சானிட்டரி ஊழியர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர்.